الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم إلى آخر الآية صدق الله العظيم. وقال نبينا رسولنا صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ومن لم يعرف شرف كبيرنا أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் ஆக சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைத்திருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை நாம் கண்ணியமானவர்களாக ஆக்கியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக இவ்வாறு கண்ணியமாக படைக்கப்பட்ட நாம் நம்மில் சிலருக்கு கண்ணியத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா, நம்மில் சிறியவரை யார் இரக்கம்படவில்லையோ, ஓ மன் லம் யஅரிஃப் ஷர்ப கபீரினா, மேலும் நம்மில் பெரியவரினுடைய கண்ணியத்தை யார் அறியவில்லையோ, லைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல் ஒரு ஷாயிர் தன்னுடைய கவிதையிலே சொல்றாரு, ரஅய்து அஹக்கல் ஹக்கி, கடமையிலே ஆகச் சிறந்த கடமையாக நான் கருதுவது ஹக்கல் முஅல்லிம், ஒரு உஸ்தாதுக்கு செய்யக்கூடிய கடமைதான். அவுஜப ஹிஃதன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இதனை பாதுகாப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதாக அந்த ஷாயிர் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறார். ஆக அவர்களுக்கு நம்முடைய இந்த ரீதியில் உஸ்தாத்மார்களுக்கு எவ்வாறு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. இந்த ரீதியில் தான் ஒரு உஸ்தாதிற்கு கண்ணியம் செலுத்தும் விஷயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன அப்துன் மன் அல்லமனி ஹர்ஃபன் வாஹிதன், யார் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுப்பாரோ அவருக்கு நான் அடிமை என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அவர் நாடினால் என்னை விட்டு விடுவார். வ இன்ஷா இஸ்தரக்க, அவர் நாடினால் என்னை அடிமையாக வைத்துக் கொள்வார். வ இன்ஷா அஅதக, அவர் நாடினால் என்னை உரிமை விட்டு விடுவார் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நாம இதுல ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். ஒரே ஒரு இடத்தை கற்றுக் கொடுத்தா தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பலவிதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய உஸ்தாத்மார்களுக்கு எந்த அளவு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, உஸ்தாத்மார்களுக்கு கண்ணியம் செலுத்துறது, ஒழுக்க செலுத்துறது எப்படி அப்படின்னு கேட்டா, அதுல முதலாவது விஷயம், உஸ்தாதிடத்துல பேசும் பொழுதும் அவர்களை முன்னோக்கும் பொழுதும் உச்சகட்ட ஒழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பஅதிகும் பஅதா, அல்லாஹ்வின் தூதராகிய, அதாவது நபி அவர்களின் மாணவர்களாகிய சஹாபாக்களிடம் தங்களுடைய உஸ்தாதாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதாக இந்த ஆயத்தில் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். லா தஜஅலு துஆ அர்-ரசூல் கதுஆஇ பஅதிகும் பஅதா, உங்களில் சிலரை சிலர் அழைப்பதை போல் உங்களுடைய தூதுவரை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஆக உஸ்தாத்மார்களிடம் நாம் பேசும் பொழுதும் அவர்களை முன்னோக்கும் பொழுதும் அவர்கள்
அவர்களுக்கு உரித்தான அவர்களுடைய அந்த கண்ணியங்களை நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, உஸ்தாத்மார்கள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர்களை முந்தி செல்லக்கூடாது. மூன்றாவது விஷயம், ஆசிரியர்களிடத்தில் அமரக்கூடாது. ஆசிரியர் இப்போ உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு மாதிரியும், அவங்க போனதுக்கப்புறம் அவங்க இடத்துலேயே போய் உட்கார்றது, இது என்ன செய்யக்கூடாது, உஸ்தாத்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல இது. ஆக உஸ்தாத்மார்களிடத்தில் அமர்வது கூடாது. அதாவது அதே போல நாலாவது விஷயம், உஸ்தாத்மார்கள் அனுமதி இல்லாமல் பேச ஆரம்பிக்க கூடாது. உஸ்தாத் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க அனுமதி கொடுத்தாதான் நம்ம பேசணும், நம்மளாம் பேசிட்டு இருக்க கூடாது. அதே போல் ஐந்தாவது விஷயம், அவர்கள் சடைவடையும் நேரத்தில் பேசக்கூடாது. இப்போ உஸ்தாத் வேற யார்ட்டாச்சும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம போய் அவங்கள்ட்ட பேசக்கூடாது. இப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்ன, உஸ்தாத்மார்கள் கொஞ்சம் சடைவடைவாங்க, என்னடா இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உஸ்தாத்மார்கள்ட்ட பேசக்கூடாது. அதே போல் ஆறாவது, உஸ்தாத்மார்களை சந்திக்கும் நேரத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இப்போ 9:30 மணிக்கு மேலே உஸ்தாதுக்கு ஃப்ரீயா, அவங்களோட அனுமதி இருந்தால் அவங்கள போய் சந்திக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு அனுமதி கேட்காம அவங்களோட ஃப்ரீ டயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. அதுவும் ஒரு கண்ணியத்துல இருந்து தான் இருக்கு. அதே போல ஏழாவது, ஒரு ஆசிரியருக்கு நாம் எந்த அளவு கண்ணியம் கொடுக்கின்றோமோ அதே அளவிற்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும். இதை பற்றின ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. ஹிதாயாவுடைய முசன்னி நம்ம படிக்கிறோம்ல, 3வது சுறா 4வது சுறா 5வது சுறா படிக்கிற அந்த ஹிதாயாவுடைய முசன்னி புர்ஹானுத்தீன் அவங்க சொல்றாங்க, புகாரா என்ற ஊர்ல ஒரு மஸ்ஜிதுல பாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மஸ்ஜிதுல வந்து ஒரு பெரியவர் அந்த பாடத்துல உட்காந்து அந்த பாடத்தை கவனிச்சுட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு நிக்கிறாரு. எதுக்கு நிக்கிறாருன்னே தெரியல. எல்லாம் பாக்குறாங்க, உட்கார்ந்து இருக்காரு. திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாரு, திரும்ப உட்காந்துடுறாரு. இதே போல டெய்லியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவரை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏங்க சம்மந்தம் இல்லாம எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளியே சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளில் என்னுடைய உஸ்தாதுடைய குழந்தையும் இருக்கிறார். விளையாடுகின்ற சமயத்தில் இந்த மஸ்ஜிதினுடைய வாசலில் வந்து விடுகிறார். எனவே என்னுடைய உஸ்தாதுக்கு கண்ணியம் செலுத்தும் விதமாக அவரை பார்த்தவுடன் நான் எழுந்து நிற்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார். ஆக அதே போல் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும். எட்டாவது, உஸ்தாத்மார்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய உணவை சாப்பிடக்கூடாது. இது பத்தி ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. இமாம் ஃபக்ருத்தீன் அர்சாபத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், முரு என்ற ஊரில் ஒரு இமாம் ஒருத்தர் இருந்தார். அந்த இமாமை அந்த நாட்டினுடைய அரசர் மிகவும் கண்ணியம் செலுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த அளவுன்னு சொன்னா அந்த ஊர்லயே அந்த நாட்டிலேயே வேற யாருக்கு அந்த அளவு கண்ணியமே செலுத்தல. அந்த அளவுக்கு இந்த இமாமுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவராக இருந்தாரு. அப்ப வந்து அந்த இமாம் சொல்றாரு, நான் இன்னைக்கு இவ்வளவு கண்ணியம் செலுத்தப்படுறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் என்னுடைய உஸ்தாதுக்கு செய்த ஹிதுமத் தான் என்பதாக சொல்லுகிறாரு. அப்ப கேட்கிறாங்க, என்னங்க நீங்க அப்ப எடுங்க உஸ்தாதுக்கு ஹிதுமத் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னுடைய உஸ்தாதுக்கு 30 வருடங்கள் ஹிதுமத் செய்தேன். அவர்களுக்கு 30 வருடமும் சாப்பாடு சமைத்து கொடுத்தேன். ஆனால் அதிலிருந்து எந்த ஒன்றையும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிடவில்லை என்பதாக அந்த இமாம் சொன்னாரு. இதனால் தான் இன்று வரை நான் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றேன் என்பதாக அந்த இமாம் சொன்னார். ஆக நாம் நம்முடைய உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.